வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலன்களுக்கான நிகழ்ச்சி. மே மாதம் 3ஆம் தேதி தொடங்கி 9ஆம் தேதி வரை உள்ள இந்த வாரத்திற்கான பலன்கள். மீனராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் தொடக்கத்துலேருந்து நல்லா தான் இருக்குது, ஆனாலும் பிரச்சனையாக இருக்கும்பாங்களே அந்த மாதிரி. ஒரு பக்கம் ப்ராக்ரெசிவாக இருக்குது, இன்னொரு பக்கம் அதுவும் சொல்லுவாங்க, ஜானியர்னா முழம் சறுக்குதுராம்பாங்க ஒரு வசனத்துக்கு. முழம் சறுக்காது, ஜானியர்னா ஜான் சறுக்கும், அவ்வளோதான். ஸோ அது சறுக்காமல் பார்த்துக்கணும். சில விஷயங்கள் நீங்கள் கரெக்டாக செய்வீங்க, தப்பே இல்லை. ஆனால் அது முடிவடையும் தருவாயில் அதில் நொட்டு நொல்லையெல்லாம் சொல்லுவாங்க, இது சரியில்லை சரியில்லை, அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு. எரிச்சலாக தான் இருக்கும், ஆனால் பொறுமையாக இருந்து தொலைங்கணும், வேறு வழி. அவன் சொல்கிறானே, அவன் எனக்கு பாஸு, நான் அவனுக்கு முன்னாடி ஆடினா தான் எனக்கு வேலை, நான் பண்ணணும். இந்த மாதிரி தான் சில சூழல்கள். அதனால் பொறுமை நிதானம் கவனமாக கையாளுங்க. ஆனால் எப்பாடுபட்டாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நிறைவேற்றியே தீர்வீர்கள், வெற்றியை அடைந்தே தீர்வீர்கள். சொல்லுவாங்களே, போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும், அனைத்தும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு பாடுவார். அந்த மாதிரி தான் அவன் மேலே பாரத்தை போட்டு நீங்கள் செய்யுங்க. ஏன்னா உங்கள்கிட்ட திறமை இருக்குது, உங்கள்கிட்ட எபிலிட்டி இருக்குது. இந்த திறமையும் எபிலிட்டியும் உங்களுக்கு நிச்சயமாக வேலை செய்யும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் பரிபூர்ணமான வெற்றியை இந்த வார இறுதியில் பார்க்க போகிறீங்க. ஆனால் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் 2 பேர் உங்கள் காலை பிடிச்சி தொங்கின்னு இருப்பான். அவனும் ஏற முடியாது, உங்களையும் ஏற விட மாட்டான். ஆனால் ரொம்ப நேரம் தொங்க முடியாது, அவனை எட்டு கீழே ஒழிச்சிட்டு நீங்கள் மேலே போயிடுவீங்க, அது வேறு விஷயம். ஸோ அது போன்ற ஒரு நிகழ்வுகளை கொண்ட ஒரு நல்ல வாரம், வெற்றியை தரக்கூடிய வாரம். ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. பல தடைகளை மீறி என்னால் சாதிக்க முடிந்தது அப்படின்றது ஒரு பெரிய சந்தோஷத்தை தரும். அது போன்ற ஒரு களிப்பை தரக்கூடிய, வெற்றி களிப்பை தரக்கூடிய நல்ல வாரமாக இது உங்களுக்கு அமைந்துவிடும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.comன்ற ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.